நீ வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. ஏன்னா குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயம் இந்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபடுங்க. நிச்சயம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி முருகனின் அருளால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட தீராத கடன் தொல்லைன்னு நீண்ட நாட்களாக தள்ளி போகக்கூடிய திருமணம் மழலை செல்வன்னு இல்லைன்னு ஏக்கம் உங்ககிட்ட இருக்குதா? இந்த துன்பத்தை அனைத்தும் தீர்க்கக்கூடிய அற்புத நாளாக இந்த வைகாசி விசாகம் வழிபடக்கூடிய முறை, நேரம், தேதி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் முருக பக்தர்கள் பத்தின இந்த நாளை எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது. மேலும் இந்த நாளை பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றிய மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த வைகாசி விசாகத்தன்று எந்த ஒரு கோரிக்கையை முருகனிடம் முன்வைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எல்லோரும் வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வம்னா இந்த முருகப்பெருமான் தான். நமக்கு எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் தொடர்ந்து முருகனை பார்த்தீங்கன்னா பிடிவாதமாக வழிபட்டாலே நிச்சயம் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்தில் இருந்து நிச்சயம் நம்மளை விடுதலை செய்வார். நம்முடைய மன அழுத்தங்கள், குடும்ப சிக்கல்னு ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா நாம் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் முருகனை வழிபட்டால் சிறப்பான ஒரு பலன் உண்டுங்க. குறிப்பாக இந்த வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்த நாளில் நம்ம இந்த ஒரு வேண்டுதல் வச்சா நிச்சயம் அப்படியே பழிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டின் வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் முறையாக நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டா வம்சம் விருத்தியாகும், குடும்பம் பார்த்தீங்கன்னா முன்னேறுங்க. நம்பிக்கையோடு தொடங்கக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பார்த்தீங்கன்னா முருகனின் அருளால் நிச்சயம் வெற்றியாக மாறும்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த வைகாசி மாதத்தில் அமையக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அவதார தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதில் வீணா மேலான சகம்னா நிலைன்னு பொருளுங்க. மேலான நிலையை தரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த விசாக நட்சத்திரம். மேலும் இந்த சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்து வெளிப்பட்ட இந்த 6 தீப்பொறிகள் தாங்க சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறி பின் அன்னை பார்வதியால் அணைக்கப்பட்டு சண்முகனாக உருவெடுத்த தினம்தான் இந்த வைகாசி விசாக நட்சத்திர நாள். அதனால் இந்த நாளை ஞானத்தின் அடையாளமாக முருகப்பெருமானை வழிபடுறோம். மேலும் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறியாமைன்னு சொல்லக்கூடிய இருளை நீக்கி மெய்ஞானத்தை தரக்கூடிய ஒரு விரத நாள் இந்த வைகாசி விரத நாள். அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய தோஷம், புத்திர தோஷத்தை நீக்கக்கூடிய நாள் பற்றின இந்த வைகாசி விசாக நாள். அதனால் முருகனை வழிபடுவதன் மூலம் இந்த நாளில் பகைவர்கள் ஒளிந்து தைரியம் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் நிச்சயம் உருவாகும். மேலும் இந்த வைகாசி விசாகத்தன்று நீங்கள் விரதம் இருப்பதாக இருந்தீங்கன்னா அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்தன்னு சொல்லக்கூடிய காலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்துக்குள்ளே நீங்கள் எழுந்து நீராடிடுங்க. பிறகு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் நீங்கள் மாவிளை தோரணம் கட்டி முருகனுடைய திருவுருவ படத்துக்கு மலர்களை அலங்காரம் செய்திடுங்க. பிறகு வீட்டு பூஜையில் ஒரு பீடத்தின் மீது முருகனுடைய படத்தை வச்சு அதன் முன்னாடி 6 முகங்கள் கொண்ட விளக்கை ஏற்றுவது நல்லது. இல்லைன்னா 6 அகல் விளக்குகளை தீபம் ஏற்றி வழிபடலாம். இந்த 6 முகனின் 6 படை வீடுகளும் 6 முகங்களாக சொல்வாங்க. இதனால் விளக்கில் இந்த நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. பிறகு இந்த நாளில் முருகனுக்கு மிகவும் விருப்பமான செவ்வரளி கிடைச்சா செவ்வரளி இல்லைன்னா முல்லை மலரை சூட்டி வழிபடுங்க. மேலும் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், தினை மாவு இல்லைன்னா பால் பாயாசம் படைத்து வழிபடுங்க. குறிப்பாக இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் குழந்தையாக அவதரித்த நாளாக இருப்பதால் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டக்கூடிய நபர்கள் இந்த நாளை முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. மேலும் இந்த நாள் முழுவதும் நீங்கள் உபவாசமாக இருந்தீங்கன்னா நல்லதுங்க. இல்லை உடல்நிலை ஒத்துழைக்காமல் இருப்பவங்க, வயதில் பார்த்தீங்கன்னா மூத்தவங்க, அதே போல் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா பால் பழம் மட்டும் உட்கொண்டு விரதம் இருக்கலாம். மாலையில் மீண்டும் முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்த பின்னாடி தாம்பூலம் பிரசாதம் வழங்கி விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கோங்க.
மேலும் இந்த நாள் முழுவதும் விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரங்களோ அதனுடைய எண்ணிக்கையும் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே விரதத்தின் போது முருகனினுடைய அருளை பெற வேணும்னு நினைச்சிங்கன்னா ஓம் சரணபவ எனும் மந்திரத்தை 108 முறை இல்லைன்னா 27 முறை நீங்கள் எண்ணிக்கையில் சொல்லலாம். மேலும் இந்த ஒரு நாளில் கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் இல்லைன்னா திருப்புகழ் பாடல்களை பாடுவது உங்கள் மனதுக்கு அமைதியும் நேர்மறையான எண்ணத்தையும் தரும். அதே போல் குழந்தை வரம் வேண்டுவவங்க இந்த நாளை சுப்பிரமணிய அஷ்டகம் பாராயணம் செய்தால் கூடுதல் பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த வைகாசி விசாக விரதத்தின் போது உங்களுக்கு குழந்தை வர மட்டும் இல்லைங்க, இன்னும் சிறப்பான பல பலன்களை நிச்சயம் இந்த முருகப்பெருமான் தந்துருவார். இந்த நாளில் வீட்டிலேயே முருகனுக்கு பார்த்திங்கன்னா அலங்கரித்து அந்த முருகப்பெருமானின் படத்துக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு நைவேத்தியமாக படைத்து அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ மற்றவங்களுக்கோ கொடுத்து வழிபட்டிங்கன்னா இன்னும் சிறப்பான பலன் உண்டுங்க. முடிந்தால் இந்த நாளில் முருகன் கோவிலில் அன்னதானம் இடுங்க. அதே போல் முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பால், பழம் போன்ற பொருட்களை வாங்கி கொடுத்தா இன்னும் சிறப்பான பலன் உண்டுங்க. இந்த வைகாசி விசாக நட்சத்திர நாள் பார்த்திங்கன்னா நம்முடைய மனதை தூய்மையடைய செய்யும். அது மட்டும் இல்லை, நம்ம எண்ணிய காரியெல்லாம் நீடேற செய்யுங்க. நினைத்ததை நடத்தி தரக்கூடிய அற்புதமான நாள். வேண்டிய வேண்டுதல் அனைத்து உடனே நிறைவேற்றி தரக்கூடிய முருகப்பெருமானின் அவதரித்த நாளாக இருப்பதால் இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டா மேலும் குறிப்பாக புத்திர பாக்கியம் உண்டு. ஏன்னா நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினர் இந்த நாளில் இணைந்து விரதம் மேற்கொண்டு முருகனின் அருளால் அழகான மலனை செல்வம் உண்டாகும். அதே போல தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுபவங்களோ விசாகத்தன்று முருகனை வழிபட பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு விரைவில் உங்களுடைய கடன்கள் தீருங்க. அதே போல் இந்த ஒரு அற்புத நாள் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியான தடைகளை நீக்கி திருமணம் தள்ளி போகக்கூடிய இளைஞர்களுக்கோ இல்லைனா இளைய பெண்களுக்கோ விரைவில் நல்ல வரனை அமைக்கும். அடுத்தபடியாக கணவன் மனைவி இடையே ஏற்படக்கூடிய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா பலப்படுத்தும். குடும்பத்தில் நிலவி வந்த மனக்கசப்பை நீக்கி மகிழ்ச்சியை மாற்றி தரக்கூடிய அற்புத நாளுங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தீராத நோயால் அவதிப்படுபவங்க முருகனின் அருள் மருந்தாக அமைந்து உடல் ஆரோக்கியத்தை இனி சிறப்பாக மாற்றி தருவார். இந்த வைகாசி விசாக விரதம் பார்த்தீங்கன்னா விரதம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்தி உங்களை பார்த்தீங்கன்னா முருகனோடு இணைக்கக்கூடிய அற்புதமான நாள். முழு பக்தியோடும் நம்பிக்கையோடு இந்த நாளில் முருகனை சரணடைஞ்சு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட நாள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டிய வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தாங்க இந்த வைகாசி விசாக நாள். தவறாமல் இந்த நாளை நீங்களும் முருகனை வழிபட்டு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம். பொதுவாகவே எல்லோரும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்துட்டு தான் இருப்போம். என்னுடைய தலைவிதி என்ன செய்வது, இப்படி பிரம்மா எழுதிட்டாரு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுத்துறாருன்னு புலம்பக்கூடிய நபராக இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் தலையெழுத்தை மாற்றி தரக்கூடிய அற்புத ஒரு நாள்னா இந்த வைகாசி விசாகத்தினால முருகப்பெருமான் வழிபாடுங்க. இந்த படைத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் தான் இந்த பிரம்மதேவர். அப்படிப்பட்ட பிரம்மதேவரையே சிறையில் அடைச்சி படைக்கக்கூடிய தொழிலை செய்தவர் தான் இந்த முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்தோம்னாலும் பிரம்மதேவரால் எழுதப்பட்ட தலைவிதியும் நிச்சயம் நம்ம மாற்றி அமைக்க முடியும். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் பிறந்த தினம்தாங்க இந்த வைகாசி விசாக நாள். அதனால் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலான்னு தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வைகாசி விசாக இந்த நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதி நீங்கள் விசாக நட்சத்திர நாள் வந்திருக்கு. இந்த நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து மாலை 4 மணிக்குள்ள எந்த நேரத்தில் வேண்டுமாலும் ராக காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டு பூஜையில் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய தலைவிதியை இந்த முருகப்பெருமான் மாற்றி அமைப்பார். எப்போதும் போல வைகாசி விசாக நாளில் எந்த முறையில் வழிபாடு செய்வீர்களோ அந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கூடுதலாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் உங்கள் தலைவிதி மாறும். இந்த ஒரு தீபத்துக்கு ஏற்றுவதற்கு முன்னாடி ஒரு வெள்ளை நிற பேப்பரில் சிவப்பு நிற மையை கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய பெயரையும் நட்சத்திரத்தை எழுதி வைங்க. பிறகு ஒரு தாம்பழத்தட்டை எடுத்து அதுக்கு மேலே வெற்றிலையை வச்சு வெற்றிலுக்கு மேலே நீங்கள் எழுதி இந்த பேப்பரை வைங்க.
அதற்கு மேலே சிறிது துவரம்பருப்பை எடுத்து வச்சு அந்த துவரம்பருப்புக்கு மேலே ஒரு அகால் விளக்க வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரையிட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்திற்கு முன்னாடி பீட்ரூட் அல்வா நெய்வேத்தியமாக செய்து வைங்க. முடியாதவங்க தேனும் திரைமாவு வைத்து வழிபடலாம். இல்லை காய்ச்சிய பாலில் தேன் கலந்து வைத்து நெய்வேத்தியமாக படைங்க. பிறகு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுவதன் மூலம் நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரினுடைய தலையெழுத்து மாறக்கூடிய அவங்களின் ஆயுள் விருத்தி உண்டாகும். எப்பேற்பட்ட மோசமான நேரமாக இருந்தாலும் நிச்சயம் முருகப்பெருமானினால் நல்ல நாட்களாக மாறும். இந்த ஒரு தீபத்தை பார்த்து முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவத்தை பாராயணம் செய்யுங்க. இல்லைனா வேல்மாறல், இல்லைனா ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை முழு மனதோடு சொல்லுங்க. இந்த தீபத்தை ஏற்றி வைத்து குறைந்தது பார்த்திங்கன்னா 48 நிமிடம் முருகப்பெருமானை நினைச்சு தீபத்திற்கு முன்னாடி அமர்ந்து முருகப்பெருமானை நினைச்சு உங்களுடைய வேண்டுதலை முன்வைங்க. பிறகு பிரம்மதேவருக்கு நிகராக படைக்கக்கூடிய தொழிலை செய்த இந்த முருகப்பெருமானுக்குரிய நாளை நீங்கள் இந்த முறையில் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே நிச்சயம் அவருடைய அருளால் உங்களுடைய தலையெழுத்தை மாறுங்க. இந்த வீடியோ பதிவில் முருகப்பெருமானுக்கு உகந்த விசாக நட்சத்திரத்தன்று குழந்தைக்காக வேண்டக்கூடிய நபர்கள் எந்த முறையில் விரதம் இருக்கணும், மேலும் உங்களுடைய தலைவிதி மாற எந்த ஒரு தீபம் சிறப்பான பலனை அளிக்கணும் தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.